பிரைஸ் தி லார்ட். மீண்டும் இந்த சங்கீத தியானத்தின் பகுதியின் மூலமாக உங்கள் அனைவரையும் இந்த காணொளியின் மூலம் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். போன வாரத்துல 20ஆம் சங்கீதத்தை தியானித்திருப்போம். இன்று 21ஆம் சங்கீதத்தை தியானிப்போம். அந்த சங்கீதம் என்ன சொல்ல வருகிறது, அதை எப்படி நம் வாழ்க்கையில் அபியாசித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் இன்று தியானித்து அதை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 21 இதையும் தாவீது அவர்கள் எழுதியிருக்கிறார். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்றுதான் இதிலிருந்தும் துவங்குகிறது. நம் தேவனாகிய கர்த்தருக்கு எழுதிய இந்த பாடல் ஒரு நன்றியின் பாடலாக தேவன் தாவீதுக்கு எவ்வாறெல்லாம் உதவினார், எப்படியெல்லாம் அவருக்கு ஆசீர்வாதங்களை வழங்கினார், அவர் எப்படி பெருக்கத்தின் மத்தியிலும் மேன்மை அடையும் வைத்தார் என்பதை நன்றி சொல்லும் விதமாக இந்த சங்கீதம் 21 இருக்கிறது. ஹல்லேலூயா. முதல் 2 வசனங்கள் ராஜா சந்தோஷமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறது. ஏன் சந்தோஷமாயிருக்க வேண்டும்? தேவன் அவருக்கு எல்லா சத்துருக்களின் கையிலிருந்தும் நீங்களாக்கி விடுவிச்சிருக்கிறாரு. அவருடைய ஜெயம் அவர் கையில கிடைச்சிருக்கு. அவருடைய பட்டணம் அவர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பட்டணம் முழுவதுமே அவர் அருமையாய் சிறப்பாய் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் ராஜா மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளினீர். ஹல்லேலூயா. நாம ஒரு மன விருப்பம் வச்சிருப்போம். ஆனா அந்த மன விருப்பத்தை தேவனிடத்தில் நாம் ஒப்படைக்கும் பொழுது அவருடைய சித்தத்தையும் சேர்த்துதான் அந்த இடத்துல செயல்படுத்துவார். அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தையும் தள்ளாதிருக்கிறீர். அதாவது நாம் எப்படி ஒரு விண்ணப்பம் வைக்கிறோமோ, தேவனே எனக்கு இந்த காரியத்துல இந்த ஒரு விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் இப்படி போய் சிக்கி கொண்டேனே, இந்த தவறான விஷயத்துக்கு போயிட்டேனே, இந்த ஜனம் என்னை இப்படி பாடாப்படுத்துதே, இவர்களை எப்படி நான் பேசுறது, இவங்க கிட்ட எப்படி போய் நான் பேசுறது, இவங்க கிட்ட போய் நான் எப்படி இந்த காரியத்தை துவங்குவது, அப்படிலாம் நமக்குள்ள ஒரு காரியங்கள் உள்ள ஒழிச்சு கொண்டே இருக்கும். அதை ஒரு விண்ணப்பமாக, ஒரு மன விருப்பத்தின் படி விண்ணப்பமாக தேவனிடத்தில் நாம் செலுத்தும் பொழுது அவர் நமக்கு அதை கேட்டு அதை நிவர்த்தி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த மாதிரி ஒரு நிவர்த்தி செய்யும் பொழுது நமக்குள்ளாக எவ்வளவு சந்தோஷம் வரும். நாம் கேட்ட ஒரு விஷயம் நாம நினைக்கிறத விடவும் பல மடங்கு அதிகமாய், பல மடங்கு ஆச்சரியமாய் நடக்குதுன்னா அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். அதே சந்தோஷத்தை காட்டிலும் பெரிய சந்தோஷத்தோடு அந்த ராஜாவாகிய தாவீது ராஜா சந்தோஷமா இருக்கிறார் என்று முதல் 2 வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. 3 6 வசனம் வரைக்கும் ராஜாவிற்கான ஆசீர்வாதங்கள். தேவன் அந்த ராஜாவிற்கு எப்படிலாம் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்க. உத்தம ஆசீர்வாதங்கள். அவருக்கு தேவையான சுகம், பலன், ஆரோக்கியம், பொன், பொருள் எல்லாமே அந்த தேசத்துக்கு தேவையானது, அந்த குடும்பத்துக்கு தேவையான, அந்த மனிதனுக்கு தேவையானது, எல்லா ஆசீர்வாதங்களும் உத்தமமான ஆசீர்வாதங்கள். ஏதோ கேடு கெட்டதோ அல்லது அழுகி போனதோ எதுவுமே தேவன் தரமாட்டார். நேர்த்தியானது, உத்தமமாய், நன்றி உள்ளதை தேவன் நமக்கு கொடுக்கிறாரோ அதை தான் நாம செயல்படுத்த முடியும். அப்போ தேவன் எவ்வளவு அருமையா நமக்கு கொடுப்பாரு. அந்த இடத்துல உத்தமமான ஆசீர்வாதங்களோடு எதிர்கொண்டு போய் கிரீடத்தை சூட்டுகிறாராம். நாம வெற்றி பெற்றா மட்டும்தான் ஒரு கிரீடமோ ஒரு பதக்கமோ நமக்கு கிடைக்கும். அதுதான் தேவன் நமக்காக வெற்றி என்பது, நாம் எந்த விஷயத்துல தவறி விழுந்திருக்கோமோ அதுல இருந்து மீண்டு எழுந்து அந்த விஷயத்தை நம்ம ஜெயிக்கிறோம் பாருங்க, அதுதான் பெரிய வெற்றி, அதுதான் பெரிய சவால். அந்த சத்ருவின் மத்தியிலிருந்து நாம எழுந்து போராடி நின்று ஒரு பெரிய கிரீடத்தை தேவன் நமக்கு சூட்டுகிறார். அதுதான் அந்த பொன் கிரீடம். அந்த பொன் கிரீடத்தை ராஜாவுக்கு சூட்டுகிறார். அந்த பொன் கிரீடம் ஒரு பெருமையை காட்டுகிறது, ஒரு மரியாதையை காட்டுகிறது, அவர் வெற்றி பெற்ற விதத்தை காட்டுகிறது. அது எல்லாம் சேர்ந்துதான் அந்த பொன் கிரீடமாய் மாறுகிறது. ஆனால் ராஜாவோ ஆயுசு நாட்களை தான் கேட்டாரு. அப்பா, எனக்கு 60 வயசுனா எனக்கு இன்னும் அதிகமாய் கூட்டி கொடுங்க, 70 வயசு, 80 வயசு, 90 வயசு, 100 வயசுன்னு கேட்போம் இல்லையா? அது போல ராஜா ஆயுசை தான் கேட்டாரு.
ஆனா தேவன் கொடுத்தது என்ன? தீர்க்காயுசை கொடுத்தார். தீர்க்காயுசு, நித்திய ஜீவனோடு நாம் தேவனிடத்தில் போய் அமருவோம் என்ற ஒரு விசுவாசத்தோடு தைரியமாயிருங்க. நமக்கு ஆயுசை இல்ல, தீர்க்காயுசை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தீர்க்காயுசை மட்டும் இல்ல, மகிமையினாலும் மகிழ்ச்சியாலும் நிறைத்திருக்கிறார். என்னதான் செல்வம் வந்தாலும், என்னதான் ஒரு பொற்கிரீடம் போல ஒரு மரியாதை வந்தாலும், ஒரு பெருமை வந்தாலும், எவ்வளவு மரியாதைகள் வந்தாலும், அந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட். ஆனா தேவன் அந்த இடத்துல நமக்கு மகிமையையும் கனத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த அளவுக்காக ராஜாவிற்கான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள் வாங்கின அவர் எவ்வளோ நன்றி உள்ளவராக இருந்திருப்பார் இல்லையா? அதை தான் நமக்கும் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுடைய எதிரிகளே நாம் எப்படியோ ஜெயிச்சிருக்கோம். தேவன் நமக்கு அதற்கான பலனை கொடுத்திருக்கிறார், அதற்கான தகுதிகளை கொடுத்திருக்கிறார், அதற்கான யுத்தத்திற்கு பழக்கி வைத்திருக்கிறார். எல்லா காரியங்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்து அந்த எதிரியை போய் சண்டையிட்டு அவர்களிடத்தில் ஜெயிப்பதற்கான வழியையும் கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட வழியை நாம் எப்படி மறக்கிறோம் என்று தெரியவில்லை. அவருக்கு தேவையானது ஒன்னே ஒன்று, நன்றி. அந்த நன்றியை நாம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். 7ஆம் வசனத்துல பாருங்க, ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருக்கிறார். ஒரு உறுதியோடு இருக்கிறார். தேவன் ஒருவரே கர்த்தர் என்பது நாம எந்த நாளுக்குள்ளும், எந்த நிமிடமும், ஒரு செகண்ட்ஸ் கூட, ஒரு மில்லி செகண்ட்ஸ் கூட அவர் தேவன் இல்லை என்பது நம் வாயிலிருந்தோ நம் இருதயத்திலிருந்தோ வரக்கூடாது. அந்த விதமான ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கை தேவன் மேல இருக்குமே ஆனால் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களோடு பல மடங்கான ஆசீர்வாதங்களை தேவன் நம் மத்தியில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். 8-12 வசனம் வரைக்கும் நம்மளுடைய எதிரிகளை தேவன் எப்படி அழிப்பார் என்பதை அங்கு தாவீது எழுதியிருப்பதை பார்க்கிறோம். எட்டி பிடிக்கும் அவருடைய கை. நமக்கு எதிராக எழும்பினவன் எங்க ஓடி போயிருந்தாலும் சரி, நமக்கு மறைவா கூட இருந்திருக்கலாம், ஆனா அவனை எட்டி பிடிக்கும். எவ்வளவு தூரத்துல வேணாலும் போ, நீ தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராய் யார் எழும்பியிருந்தாலும், எந்த சத்ருவா இருந்தாலும் அதை தேவனுடைய கை எட்டி பிடிக்கும். அவருடைய வலது கரம் தேடி கண்டுபிடிக்கும். ஒரு சங்கீதத்துல நம்ம பார்த்தோம், அவரை நம்மளுடைய சத்துருக்களை தேடி கண்டுபிடிங்கப்பான்னு சொல்லியிருப்பாரு தாவீது அவர்கள். அப்போ தேவனுடைய வலது கரம் அவர்களை தேடி அவர்களை கண்டுபிடித்து அவர்களை பிடித்து அவர்களை அழிக்கும். அவர்களுடைய சந்ததி கூட பூமியில இராதபடி செய்வேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற யாரா இருந்தாலும் அவர்கள் மட்டும் இல்லை, அவர்களுடைய சந்ததி கூட இந்த பூமியில இருக்காது, அவர்களுடைய நாமம் கூட இந்த பூமியில இருக்காது. இப்படிப்பட்டவன் இப்படி ஒரு காரியத்தை செய்தான் என்று சொல்வதற்கு கூட ஒரு சிறு பிள்ளை கூட இருக்காது. அந்த லெவலுக்கு தேவன் நம்மளுடைய எதிரிகளை தாக்குவார். அவன் எவ்வளவு எதிராய் அம்புகளை எய்தாலும் அது எதுவுமே நமக்கு விரோதமாய் வாய்க்கவே வாய்க்காது. அவன் எவ்வளவு அம்புகளை எய்தாலும், அவன் எவ்வளவு வார்த்தைகளை நம் முன்பாக வைத்தாலும், எவ்வளவு சோகமடைய செய்தாலும், எவ்வளவு பலவீனங்களை கொண்டு வந்தாலும் அது எதுவும் ஒன்றும் ஒரு காலும் நம்மிடத்தில் நிறைவேறாது. ஏனென்றால் என் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை எல்லாம் செய்கிற நம் தேவனாகிய கர்த்தருக்கு ஒன்றே ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டும். நன்றி நிறைந்த உணர்வோடு தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணி ஆராதனை செய்து அவருக்கு எவ்வளோ விதமாக நன்றிகளை சொல்ல முடியுமோ அவ்வளோ விதமாக, எப்படி ஜெபம் பண்ணி நன்றி சொல்ல முடியுமா, சாட்சி சொல்லி நன்றி சொல்ல முடியுமா, அவருடைய நாமங்களை ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்ல முடியுமா, பாடலை பாடி நன்றி சொல்ல முடியுமா, எப்படிலாம் உங்களுக்கு தோணுதோ அது எல்லா விதத்திலும் அவருக்கு நன்றி ஒன்று சொன்னாலே தேவன் அவ்வளவு சந்தோஷப்படுவார். ராஜா சந்தோஷமாய் இருக்கிறார் என்று சொன்னது நாம் சொல்லுகிற நன்றி மூலமாய் நமது தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்ற ஒரு ராஜாவும்
சந்தோஷமா இருக்கிறார் என்பதை நினைவு கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் செய்த காரியங்கள் அநேகம். அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் நன்றியை மறந்து விடுகிறோம். சிறிய விஷயங்கள், யாராவது நமக்கு ஒரு பஸ்ல கூட இடம் கொடுத்தா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம உட்கார்றோம். ஆனால் தேவன் நமக்கு பெரிய காரியங்களை நம் மத்தியிலும், நம்ம நடந்து செல்லும் போதும், நாம் உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், தூங்கும் போது கூட தேவன் நமக்கு என்று செய்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்ப்பது நம்மிடத்தில் நன்றி நிறைந்த உணர்வு, நன்றி நிறைந்த பாடல், நன்றி நிறைந்த ஜெபம் என்பதை மறந்து விடாதீர்கள். மீண்டும் ஒரு முறையாய் இந்த 21ஆம் சங்கீதத்தினை உங்கள் வீட்டில் உட்கார்ந்து அதை படித்து தியானித்து, உங்க வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நினைத்து நன்றி கூறுங்க. தாவீது அவர்கள் எப்படி நன்றி செலுத்தினாரோ அதை விட மென்மேலுமாய் நாமும் நன்றி செலுத்துவோம். தேவன் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் சங்கீதம் 22 நாம் பார்ப்போம். God bless you. Amen.